இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் நம்ம எவ்வளோ சொன்னாலும் திருந்தாத ஒரு கேரக்டராக இருக்கிறது பாக்கியானே கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா என்ன தான் இருந்தாலும் இந்த கதையுடைய வில்லன் கோபி தான். கோபி அவரால் எவ்வளோ கீழ்த்தரமானாலும் இறங்க முடியும் அப்படிங்கிறத காமிச்சிட்டே இருக்கார். முதல்ல ஆரம்பத்தில் இருந்ததுக்கும் இப்போயும் பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர்லேயே பெரிய சேஞ்ச் இருக்கும். முன்னெல்லாம் கொஞ்சம் எவ்வளோ தான் மோசமாக இருந்தாலும் ஒரு ஆணாதிக்க திமிரு பிடிச்ச ஒரு கெத்தான ஆளாக இருந்தார். ஆணாதிக்க திமிரு ஒரு கேவலமான விஷயமா இருந்தாலும் அவர் யார்கிட்டையும் தலை குனிஞ்சு நிற்க மாட்டார். அப்படியே வருவார். எல்லாரும் அவரை பார்த்து பயப்படுவாங்க, மிரளுவாங்க. அந்த குடும்பத்தை எல்லாரும் நடுங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அவர் என்ன நினச்சிட்டு இருக்கா வாப்பா அப்படின்னு முதுகில் தட்டிட்டு போகிற மாதிரி எழுச்சிலிருந்து அத்தனை பேருமே அவர் ஒரு கிள்ளுக்கிறையாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதே சமயத்தில் பாசமும் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் இவர் ஒன்றும் ரொம்ப நல்லவரெலாம் இல்லை, தலையில் தூக்கி வச்சு ஆடுற அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது அப்படிங்கிறத செடியன் ஒரு தடவை சட்டக்காலரை பிடிச்சி அரைகிறது கை வாங்கும் போதும் இன்னொரு பல தடவை எழுதி திருப்பி திட்டி நீ எல்லாம் ஒரு ஆளாயா அப்படின்னு கேட்கும் போதும் தெரிஞ்சு இதை தான் மாடியில் போயிட்டு வரேன்னு திருப்பி இதுக்கு அந்த பழனிசாமி கூடலாம் பேசுகிறோம் அப்படின்னு கேட்கும்பொழுது எல்லாம் அம்மா கரெக்டாக தான் இருக்காங்க, நீ வாய மூடு அப்படிங்கிற மாதிரி அப்போ ரெண்டு பசங்களும் பேசிட்டாங்க. ஆனால் அப்பயும் இவருக்கு திருந்துற மாதிரி ஐடியாலாம் இல்லை. இப்போ பாக்கியாவுடைய பிஸ்னஸை கெடுக்கிறதுக்கு எல்லாத்தையும் பண்ணிருக்காங்க. ஆனால் இன்னமும் பாக்கியாவுக்கு இதெல்லாம் புரியுதா இல்லை தெரிஞ்சுக்கிட்டே நடிச்சிட்டு இருக்காங்களாங்கிறது தெரியல. அதாவது இவங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இவங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே கொஞ்சம் கூட ஒரு கரெக்டான சரியான முடிவுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறத கெடுத்து விடணும்னு நினைக்கிறாருங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியுதா இல்லைன்னு தெரில. இல்லைனா அவருக்கு ஒன்றுன்னு இவங்க போய் நகையை கொடுக்கறது, அவருக்கு வேலை கொடுக்குறாங்கிறதுன்னு எல்லா கிறுக்குத்தனத்தையும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ மினிஸ்டரை கட்டாயப்படுத்தி ஒரு பிஏவை வச்சு காசெல்லாம் கொடுத்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுடைய ஏதோ ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு இவருக்கு தெரிஞ்ச யாராவது ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு வர வைக்கிறார் இவர். ஆனால் அவங்க பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி எபிசோட்லேயே 17ஆம் தேதி இன்றைக்கி வேறு ஏதோ ஒரு முக்கியமான ஈவெண்ட் இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இதுதானா அப்படின்னு கேட்டால் இதுதான் அப்படின்னு அந்த பிஏ வேறு பேசுகிறார். ஆனால் காரில் போயிட்டு இருக்கும் பொழுது இவங்களுக்கு ஒன்று டவுட் வரணும், இல்லை அப்படின்னா இதை விட முக்கியமான விஷயம் இப்போ மினிஸ்டரை கூப்பிட்டுருக்காங்க. மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து யாராவது அவங்களோட கான்டாக்ட் ஆச்சு இது பண்ணிடுவாங்கல்ல, கிளம்பிட்டாங்களா மினிஸ்டர் வந்துட்டாங்களா கிட்டக்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று கால் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி கூட எதுவும் வாங்கி வைக்கலாங்கிறது தெரியல. அப்படி வாங்கி வச்சிட்டாங்கன்னா இப்போ அவங்க கால் பண்ணி கேட்கும்பொழுது டக்குன்னு மினிஸ்டருக்கே நேரடியாக கால் பண்ணுற அளவுக்கு முடியாட்டியும் மினிஸ்டர் பிஏ கால் பண்ண அந்த பிஏ அதெல்லாம் மேம் அவங்க வரமாட்டாங்கன்னு கட் பண்ண அப்போ யாருன்னு கேட்டு டவுட் ஆகி இது இந்த ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட்னு பேனர் கேனரை பார்த்து இங்கே தானே நம்ம போகணும், நம்ம இங்கே ஒத்துக்கிட்டோம், நம்ம இதை ஒத்துக்கவே இல்லையா, நம்ம முதல்ல அதை தான் ஒத்துக்கிட்டோம், இதை யார் ஒத்துக்கிட்டா அப்படின்னு கேட்டு பலார்னு அந்த பிஏ ஒரு அரை ஒன்று விட்டு நேராக வண்டியை ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங்க்கு விடுங்க அப்படின்னு சொல்லி அங்கே போய் விட்டு அங்கே வாசல்லே நின்று எப்போ இவங்க அடறாங்கன்னு சொல்லி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார்ல, அந்த கோபியோடைய முகத்தில் கையை பூசுகிற சம்பவம் இப்படி நடக்க போகுது. நடந்ததுக்கு பிறகு பாக்கியா என்ன பண்ண போகிறாங்க இப்போ நடந்துருச்சு. இதில் லைட்டாக அவரோட இன்வால்மெண்ட் இருக்குங்கிறது தெரியுது. இதுக்கப்புறமும் இவங்க பிஸ்னஸை கெடுக்கிற மாதிரி பேசுறது, இவங்களை பற்றி அவதூறு எல்லாத்தையும் பேசி இவங்களை வீட்டை விட்டு இவங்க பணம் கொடுத்து வீட்டை வாங்கிட்டாங்க. இவர் இந்த வீட்டில் எப்படி தங்கியிருக்காருங்கிறது யாருக்குமே புரியல. முன்னாள் கணவர் இந்த வீட்டில் எப்படி தங்கியிருக்காரு, எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, என்ன லாஜிக்கில் இந்த கதை ஓடுதுங்கிறது யாருக்கும் புரியல. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா பாக்கியாவும் முதல்ல இந்த வீட்டை விட்டு அனுப்பணுங்கிறார். யார் வீட்டை விட்டு யாரடா அனுப்புறது நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேவலமாக பேசி காரி துப்பி ஏதாச்சும் பண்ணுற சம்பவம் நடக்கும்னு பார்த்தா அதுவும் நடக்க மாட்டேங்குது. ஒரே வீட்டில் வச்சுட்டு மொட்டை மாடியில் புதுசாக ஒரு ரூமை கிரியேட் பண்ணுறாங்க. மொட்டை மாடியில் ரூமே கிடையாது. அந்த மொட்டை மாடியை நம்ம பார்த்துருக்கோம், பல தடவை பார்த்துருக்கோம். அங்கே தான் ஷெட்டு போட்டிருப்பாங்க எல்லாருக்கும். திடீர்னு அவங்க ஒரு மொட்டை மாடியை போட்டாங்க. மையுங்கிற ஒரு குழந்தைய காணவே காணோம். அந்த குழந்தைய தூக்கி போட்டாங்க. அந்த குழந்தைய மயூ பார்க்க போகிறேன் மையுங்கிறாங்க தவிர அதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை. ஏற்ற வீட்டில் இருக்க மையூ கூட தங்க வச்சுக்கிறது என்ன ஆக போகுது, அதை ஏன் அனுப்பிவிட்டாங்கன்னு தெரில. அதில் ஒரு லாஜிக் பிரச்சனை, எங்கிட்டு பார்த்தாலும் லாஜிக் பிரச்சனை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோபி செய்கிறது எல்லாத்தையும் பொறுமையாக இருந்துட்டு ஈஸ்வரி பாவாவேன் அப்படிங்கிறது, உடனே சரி விடுங்க அத்தை உங்களுக்காக அத்தை இவங்க காத்துக்கிட்டு இருக்கிறது. ஈஸ்வரியே உருப்படி கிடையாது. பாக்கியா நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆள் அவங்கள மினிஸ்டர் பார்ப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பேர் கிடைக்குங்கிறதுக்காக மட்டும் தான் இங்கே வராங்க. இல்லைனா இதெல்லாம் தேவையா பாக்கியா, உன் பிள்ளை இருக்க நிலமையில் உன் பிள்ளை இருக்க நிலமைனா இப்போ செடியனுக்கு வாழ்க்கையில் சோகங்கிறதுக்காக செடியன் வேலையை விட்டாரா? இல்லை அவர் வேலையில் இருந்துக்கிட்டு அவர் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாரு. செடியன் பண்ண தப்புக்கு பாக்கியா ஏன் வேலையை விடணும் அப்படிங்கிற லாஜிக்கே நமக்கு பல விஷயங்கள் புரியல. ஸோ எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியல்